இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஸ்வீட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பொட்டுக்கடலை மற்றும் சர்க்கரை 2 பொருளை வச்சு நல்லா சூப்பரான ஸ்வீட் செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுட்டு ஒரு கரண்டி பொட்டுக்கடலை எடுத்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதிலே 2 ஏலக்காவையும் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா வாசத்துக்காக ஏலக்காய் சேர்க்குறோம். அதை நல்லா டோஸ்ட் பண்ணி நல்லா மிக்ஸி பவுலுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைனாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணுறோம். இதுக்கு வந்து வெல்லத்தை வந்து பாவு காய்ச்சி எடுத்துக்கிறேன். ஏன் பாவு காய்ச்சினா அதில் வந்து ஏதாவது கல் மண் இருக்கும், அதை இது பண்ணணுங்கிறதுக்காக பாவு காய்ச்சி வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிறேன். வடிகட்டுறப்ப நிறைய இது கீழே போகுது, அதனால தான் நான் பாவு காய்ச்சி எடுத்துக்கிறேன். இல்லாட்டி நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்க்கலாம். நல்ல கல் மண் இல்லாததாக எடுத்துக்கணும். அதுக்காக நான் இப்போ வந்து வெல்லம் எடுத்து அதை காய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன். காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் 2 ஸ்பூன் நெய்யை போடுறேன். நெய்யை ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் உள்ள அந்த பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இதுக்கு வந்து ரொம்ப நெய்யும் தேவைப்படாது, அளவாக தான் தேவைப்படும். அதனால் அதை வந்து பசங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ரெண்டாவது இது செய்கிறதுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதனால் டக்குன்னு செஞ்சு சூப்பராக கொடுத்துடலாம். பொட்டுக்கடலை வந்து கொலஸ்ட்ராலே கிடையாது பொட்டுக்கடலையில். அதனால் பசங்களுக்கு வந்து தாராளமாகவே இந்த பொட்டுக்கடலை பர்ஃபி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த மிக்சியில் அரைச்சி வச்ச ஒரு தட்டில் வந்து கொஞ்சோண்டு நெய்யை தடவி வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த நம்ம ரெடி பண்ண இதை வந்து இதில் தான் போட்டு ஆற வச்சு பர்ஃபியாக ரெடி பண்ணணும். அதனால் ஒரு தட்டில் நெய் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி அதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலையை அதில் நல்லா கலந்து விட்டுக்கிறோம். கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது வந்து ஒரு ஸ்மெல் ஒன்று வரும், நல்ல டேஸ்ட்டாக அந்த ஒரு வாசனை ஒன்று வரும், வறுபடுற வாசனை. அப்போ தான் வந்து இது வறுபட்டுட்டு அப்படின்னு அர்த்தம். லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து நல்லா கலர் மாறிக்கிட்டே வருது, நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ கலர் மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வெள்ளை கரைசலை இதில் சேர்க்கணும். வெள்ளை கரைசலை இதில் வந்து சேர்த்துடணும். கொஞ்ச நாளே நல்லா டோஸ்ட் பண்ணிங்க. இப்போ கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து வெள்ளை கரைசலை அதில் சேர்த்துட்டு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இதுக்கு மொத்தமே வந்து ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் தான் தேவைப்படும் நெய். இப்போ நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நெய் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த வெள்ளை கரைசலை வந்து இதில் சேர்க்கணும். வெல்லத்துக்கு வந்து எந்த கம்பி பதம் எந்த பாகு பதம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறோம். இப்போ இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு கட்டத்தில் வந்து நல்லா ஒன்று சேர்ந்து திரட்சியாக அப்படியே அல்வா மாதிரி வந்துடும். கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களுக்கு வந்து இது நிச்சயமாக பிடிக்கும். நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்களேன், எண்ணெய் சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் இதுக்கு பதம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கப்போ அப்படியே போட்டு 2 நிமிஷத்துலேயே அப்படியே அப்படி வந்துடும், அல்வா மாதிரி வந்துடும். இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கிறதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பூன் நெய் போட்டுக்கணும். மொத்தம் 4 ஸ்பூன். இன்னொரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும். கிண்டினதுக்கப்புறம் நல்லா இப்போவே அப்படியே வாசனை அடிக்க ஆரம்பிச்சிட்டு அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு இது மாதிரி நல்ல வெந்த இந்த அல்வா மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ இது நல்லா ஒட்டாமல் அப்படியே வருது பாருங்கள். இதுதான் இதுக்கு வந்து பதம். நல்லா கொஞ்சம் கூட ஒட்டலை எண்ணெய் சட்டியில். அப்போ வந்து இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இது டக்குன்னு 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். அதனால் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஒரு தட்டில் வந்து கொஞ்சோண்டு நெய் தடவிக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு வந்து பர்ஃபி வந்து கேக்காக வரும். ஒரு சின்ன பிளேட் எடுத்து கொஞ்சோண்டு நெய் தடவிக்கிறேன். நெய் தடவிக்கிட்டு இப்போ செஞ்சு வச்ச இதை வந்து அல்வாவை எடுத்து பர்ஃபியோட கரைசலை அந்த இது மாதிரி இருக்குல்ல, பர்ஃபி மாதிரி அல்வா மாதிரி வரதை எடுத்து நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா ஃப்ளாட்டாக ஆக்கிக்கிறோம். சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா மட்டம் பண்ணி விட்டுக்கிறோம்.
இப்போயே கேக்கு போடுற பதத்துக்கு வந்துட்டு, இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் கழித்து கேக்கு கட் பண்ணிவிட்டு கத்தியால் கோடு கோடாக போட்டுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெய்யும் இதுக்கு அவ்வளோதான் தேவைப்படாது, 4 ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும். அதனால் பசங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணியும் இதை செய்யலாம். இப்போ நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு இப்போ கத்தி வச்சு கட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சம் ஆறுனதும் எடுங்க, அப்போ தான் வந்து பர்ஃபியாக வரும். இப்போ இது வந்து சூடாக இருக்குது. அவ்வளோதான். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.